பாட்டி, அம்மாவை போன் எடுக்க சொல்லிட்டு வரேன். அம்மாடி, போன் எடுக்குது கேக்கலையா? கேக்குதுமா, வேலையா இருக்கேன்ல. அது சரி, எடுத்துதான் யாருன்னு கேளேண்டி. ஐயோ, பெரிய தொல்லையா இருக்கு உன்னோட. இதோ வரேன் இரு. ஹலோ, வக்கீல் சார் இருக்காருங்களா? இருக்காரு. நீங்க யாரு? நீங்க யாருங்க? சார், நீங்க போன் பண்ணிட்டு என்ன யாருன்னு கேட்டா என்ன அர்த்தம்? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க சார். வக்கீல் அற்புதன் சார்ட்ட கொஞ்சம் போன் தர்றீங்களா? குடுக்குறேன் சார், ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. மாமா. என்னம்மா? மாமா, உங்களுக்கு போன். என் போன் ஆன்ல தானே இருக்கு. யார் அந்த நம்பருக்கு பண்றாங்க? தெரியல மாமா, யாருன்னு சொல்ல மாட்டாரு. அர்ஜென்ட்டா உங்ககிட்ட பேசணுமா? வணக்கம், நான் வழக்கறிஞர் அற்புதம் பேசுறேன். நீங்க? சார், சுனில் உங்களுக்கு சொந்தமா? ஆமா, என் தங்கச்சி பையன். அவனுக்கு என்ன? சார், நீங்க கொஞ்சம் கேப்பூர் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? ஏங்க, இப்படி மொட்டையா பேசினா என்ன அர்த்தம்? சுனில் இருந்தா கொடுங்க, நான் அவங்கிட்ட பேசணும். சார், உங்க மருமகன் ஸ்டேஷன்ல இருக்காரு. என்ன பிரச்சனை? செயின் ஸ்நாச்சிங் கேஸ். பைக்ல போகும்போது செயின் பறிச்சிருக்காரு. பப்ளிக்ல மாட்டி போலீஸ்ல ஒப்படைச்சிருக்காங்க. எஃப்ஐஆர் போடணும்னு விசாரிச்சா உங்க பேரை சொன்னான். அதான் சார் உங்களுக்கு கால் பண்ணேன். உங்க வீட்டு பையன் இந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு தானே சார் அசிங்கம். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். கொஞ்சம் நேர்ல வாங்க சார். எந்த ஸ்டேஷன் சொன்னீங்க? கேப்பூர் ஸ்டேஷன் தான் சார். மா, அம்மா, இங்க வாயே. என்னாச்சு? என்ன? உன் பையன் மறுபடியும் ஏதோ பஞ்சாயத்து பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்திருக்கான். என்னன்னு வந்து கேளு. வா சீக்கிரம் என்ன சீக்கிரம் வாயே. இருப்பா. சரி சார், நான் லாயர் அனுப்பி வைக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. என்னன்னு ஆச்சு? இவன் ஏன் தான் உன் வயத்துல வந்து பிறந்தானோ? நம்ம குடும்பமானத்தை வாங்கறதுக்குன்னே வந்து பிறந்திருக்கான். என்னன்னே பண்ணா என் மகன்? 40,000 ரூபாய் பணம் கேட்டான்ல, ஆமா. நாம கொடுக்கல இல்ல. ஆமா. அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? என்ன மாமா பண்ணா இப்போ? ரோட்ல போற பொம்பளையோட கழுத்துல இருக்கிற செயினை இறக்கிறதுக்கு கைய வச்சிருக்கான். பப்ளிக் எல்லாமே சேர்ந்து உதைச்சு போலீஸ் கிட்ட இவனை ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க. இப்ப ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் கால் பண்றாரு. ஐயோ, என்ன காரியம் பண்ணிருக்கான்னு. அவனுக்கு ஏன் தான் இப்படி எல்லாம் புத்தி போதோ? அவனுக்கு நான் என்னன்னே குறை வச்ச சொல்லுங்க. பெரியவனை வளர்த்த மாதிரி தானே அவனையும் வளர்த்தேன். இந்த விஷயம் அவன் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்னன்னே ஆகும்? டிபார்ட்மெண்ட்ல மயிலுக்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு, இப்ப எல்லாமே போச்சு. அவன் இன்னைக்கு நேத்தாமா இப்படி பண்ணிட்டு இருக்கான். எப்ப பார்த்தாலும் அவனுக்கு இதே பொழப்பா போச்சு. நீ என்னோட கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வான்னு. பாருமா, என்னால இதுக்கெல்லாம் வர முடியாது. எனக்கு இன்னும் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அட்வொகேட் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு போன் பண்ணி சொல்றேன். அவர் வந்து எல்லாம் பாத்துக்குவாரு. சரி, நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வேண்டான்னு சொன்னா கேட்கவா போற? சரி, போயிட்டு வா. நீங்க வக்கீலுக்கு போன் பண்ணுங்க மாமா. ஹலோ சார், உங்களை பார்க்க ஸ்னேகான்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்கள உள்ள அனுப்பிட்டுங்களா சார்? வர சொல்லுங்க. ஓகே சார். உள்ளவாமா. செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்த பண்றதுக்காக இந்த போட்டோவை வச்சிருக்கீங்களா, இல்ல உங்க பாவத்தை மறைக்கிறதுக்காக நீங்க போடுற டிராமாவா? ஏம்மா, எப்பவோ தெரியாம பண்ண தப்புக்கு மன்னிப்பே கிடையாதா? கட்டின பொண்டாட்டிய சந்தேகப்பட்டு குடும்பப்படுத்துற எந்த ஆம்பளைக்கும் மன்னிப்பே கிடையாது. அதுலயும் நீங்க ஒரு படி மேல. உங்க சந்தேகத்தால எங்க அம்மாவே செத்துட்டாங்க. அம்மா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் நம்ம கைக்கே வந்துடுச்சு. உங்க பேர்ல இருந்த இந்த டாக்குமெண்ட்ஸ முத்துலட்சுமி அபகரிச்சிட்டா. அவ பேர்ல போலியான டாக்குமெண்ட்டை தயார் பண்ணி இத்தனை நாளா இந்த உலகத்தையே ஏமாத்திட்டு இருந்தா.
என்னோட ஃப்ரெண்ட் சக்கரையோட ஹெல்ப்பால இந்த ஹாஸ்பிட்டலோட தாய் பத்திரத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இனிமே இந்த ஹாஸ்பிட்டல்ல முத்துலட்சுமி சொந்தம் கொண்டாடவே முடியாது. அம்மா ஸ்னேகா, நீ சொல்றத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உங்க அம்மா பேர்ல இருந்த ஹாஸ்பிட்டல் நம்ம கையை விட்டு போனதும் மகாலட்சுமியே நம்மளை விட்டு போன மாதிரி இருந்துச்சுமா. உனக்கு சொந்தமான அந்த ஹாஸ்பிட்டல்ல நீயே போய் அங்க வேலை பார்க்கறன்னு தெரிஞ்சதும் நானும் ராஜீவ் எவ்வளவு நாள் வேதனைப்பட்டிருப்போம் தெரியுமாமா. இங்க பாருமா, இனிமே இந்த ஹாஸ்பிட்டலை நீதான் பார்த்துக்கணும். சட்டப்படி அது உனக்கு தாமா சொந்தம். முத்துலட்சுமி நம்ம குடும்பத்துக்கு பண்ண துரோகத்துக்கு நீ நல்ல பதிலடி கொடுத்துட்டம்மா. கஸ்தூரியோட ஆசை நீ நிறைவேற்றிட்ட. எங்க அம்மாவுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல நான் மீட் பண்ண எங்க அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணியிருக்கேன். ஸ்னேகா, சட்டப்படி அந்த ஹாஸ்பிட்டல் உனக்கு தாமா சொந்தம். கஸ்தூரி ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலை நல்லபடியா நடத்து. எம்டி சீட்ல நீதாம்மா உட்காரணும். இத பாருமா, அப்பதான் உங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும். வேண்டாம், எனக்கு அதுல விருப்பம் இல்லை. அம்மா, நான் என் சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுல அம்மா பேர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலோட தாய் பத்திரம் இருக்கு. அம்மா, உனக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாத்திட்டேன். நான் வரேம்மா. நிலுமா, இதான் உன் முடிவா? நல்லா யோசிச்சுதான் சொல்றியா? நான் முடிவு எடுத்துட்டா யோசிக்க மாட்டேன். இன்னில இருந்து இந்த ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தான் சொந்தம். வாங்கம்மா. அண்ணன் உங்ககிட்ட பேசினாரா? விஷயத்த சொன்னாரா? சொன்னாருமா. போலீஸ் கிட்ட நானும் விசாரிச்சேன். உங்க பையன் செயின் அறுத்தது உண்மைதான். ஐயோ, அவனுக்கு ஏன் தான் இப்படி புத்தி போதோ? அவன் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவானே தெரியாது. அடிச்சே கொன்னுடுவான் சார். காலேஜ் பசங்களுக்கெல்லாம் செல்போன் வாங்குறதுக்கு கேர்ள் ஃப்ரெண்டோட ஊர் சுத்துறதுக்கெல்லாம் பணம் தேவை. அதுக்காக அவங்க கத்து வச்சிருக்கிற தொழில் செயின் அறுக்கிறது. முன்னாடியெல்லாம் பொறுக்கி பசங்களும் சில சமூக விரோதிகளும் தான் இந்த தொழிலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப காலேஜ் பசங்களே இப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்றது? காலம் கெட்டு கிடக்குதுமா. இப்பெல்லாம் என் பையனை விட்டுருவாங்களா சார்? இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரிஞ்சவர் தான்மா. ஐயாவுக்கு அவர் தான் ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அவர் நினைச்சா நடக்கும். வாங்க பார்க்கலாம். ஆமா ஆமா, கேள்விப்பட்டேன். இப்பதான் போயிட்டு வந்தேன். வணக்கம் சார். டேய், சரி, அப்புறம் ஏன்டா பேசு. இப்படி எல்லாம் பண்ற? உனக்கு நான் என்னடா குறை வச்சேன்? பழுது என்னமா பிரயோஜனம்? கேட்ட காசை கொடுத்திருந்தா நான் ஏன் திருட போறேன்? ஆமா, மாமா ஏன் வரல? உனக்காக அவர் வேற வந்து இங்க அவமானப்படணுமா? உங்க மாமா சொல்லிதாண்டா இவர் வந்திருக்காரு. ஏன்டா இப்படி மானத்தை வாங்குற? ஏன் வயித்துல நீ ஏன்டா வந்து பிறந்த? அம்மா, இங்க வாங்க, உட்காருங்கம்மா. உட்காருங்க. நல்லா விசாரிச்சுட்டேன் அம்மா. அந்த பையன் ஐடியா கொடுத்து தான் உங்க பையன் போயிருக்கான். இவன் தான் பைக் ஓட்டியிருக்கான். சட்டப்படி தப்பு தான். இப்போதைக்கு ஸ்டேஷன் ஜாமீன்ல கூட்டிட்டு போங்க. ரொம்ப நன்றிங்க சார். டேய், இங்க வா. இன்னொரு முறை இந்த மாதிரி தப்பு பண்ண அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவேன். சரிங்க சார். கையெழுத்து போடுற. புரியா? இங்க போடு. டேய், வா, வந்து கையெழுத்து போடு. வா வா. இங்க போடு. டேய், உன்னை ஜாமீன் எடுக்க ஐயா வரமாட்டாருன்னு சொன்னேன்ல, பாத்தியா? நான் சொன்ன மாதிரியே நடந்ததில்ல. திருடி வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இனிமேலாவது புத்தியா இருந்து பொழைச்சிக்க பாடுறா. கூட்டு போங்கம்மா. நன்றிங்க சார். ம், போங்க சார். மொபைல் இந்தா. ம். தேங்க்ஸ் சார்.
டேய், நான் உன்னை விடுறதுக்கு ரெண்டே காரணம் தான். ஒன்று, அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகல. இன்னொன்னு, உங்க மாமா ரொம்ப நல்லவர், மக்கள் பிரச்சனைக்காக போராடுற மனுஷன். அவர் பேரு கெடாம பாத்துக்க. போ 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 போ. அம்மா, நன்றிங்க சார். வா. ஷாமலா, எனக்கு ஒரு ஆசைடி. சொல்லுங்க. கஸ்தூரி சமாதியை பெருசா கட்டி தினம் 2 விளக்கேத்தி வைக்கணும். அதுக்கு என்னங்க, பண்ணிட்டா போச்சு. வீட்டுக்கு போனதும் துவாரகேஷ் கிட்டையும் ராஜீவ் கிட்டையும் இதை பத்தி பேசணும். இதுக்கு உடனே ஏற்பாடு பண்ண சொல்லணும். ஏங்க, இத ஸ்னேகா கிட்ட சொல்லி பாருங்க. நாளைக்கே அவ வேலையை ஆரம்பிச்சிருவா. பெத்த தாய் மேலையும் வளர்த்த அத்தை மேலையும் அவ்வளவு பாசம் வச்சிருக்கா. ஆமாம்மா, புகுந்த விட்டா ஒரு கோயிலா நினைக்கிறாம்மா. நமக்கு ஒரு பிரச்சனைன்னா அப்படியே அவ துடிச்சு போயிடுறா. கஸ்தூரியும் இப்படிதான் இருந்தா. சும்மாவா சொன்னாங்க, தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு. வா. கஸ்தூரி, நீ வாழ்ந்த இடத்த நம்ம பொண்ணு ஸ்னேகா மீட்டு கொடுத்துட்டா. ஹாஸ்பிட்டல் திரும்ப நம்ம கைக்கே வந்துடுச்சு. நம்ம பொண்ணுகிட்ட தான் அந்த ஹாஸ்பிட்டலை ஒப்படைக்க போறேன். உன் சாவுக்கு காரணமா இருந்த முத்துலட்சுமி ஜெயிலுக்கு போயிட்டா. நம்ம பொண்ணு ஸ்னேகா ராகவனையும் சியாமலாவையும் சொந்த அப்பா அம்மாவா நினைக்கிறா. அவங்களும் அவளை மருமகளா பார்க்கல, மகளாத்தான் பார்க்கறாங்க. கஸ்தூரி, எனக்கு ஒரே ஒரு குறை தான். எல்லார் மேலையும் அன்பா பாசமா இருக்க நம்ம பொண்ணு இன்னும் என்னை ஏத்துக்கலம்மா. என் மேல அவளுக்கு இருக்க கோபம் இன்னும் குறையல. நான் செஞ்ச பாவத்துக்கு பெத்த மகளை பிரிஞ்சு மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கேன். ஸ்னேகா என்ன பார்த்து அப்பான்னு கூப்பிட மாட்டாளான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கேன். கஸ்தூரி, என்னைக்காவது ஒரு நாள் என் பொண்ணு என்னை தேடி வருவாங்கிற நம்பிக்கையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கஸ்தூரி, அதுக்கு நீதாம்மா வழி பண்ணணும். ஸ்னேகாவுக்கு நீதான் புரிய வைக்கணும். நான் செஞ்ச துரோகத்துக்கு நான் பாவி ஆயிட்டேன். பெத்த மகளை பிரிஞ்சு தனிமரமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீ என்ன மன்னிச்சிட்டா ஸ்னேகா என் கூட சேர்ந்துருவா. சேர்த்து வைமா. கஸ்தூரி, அது உன்னால மட்டும்தான் முடியும். நான் வரேன் கஸ்தூரி. கஸ்தூரிக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கான தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். கஸ்தூரியோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு. அதனால்தான் அவ பெத்த பொண்ணு உங்க கூட இருக்கா. வரேன்.
எவ்வளவுப்பா? 110 ரூபா. வாடா. டேய், நீ பேசாம ஒரு ரூமுக்கு போ. டேய் நில்டா. வாப்பா, எப்போ வந்த? காஃபி போட்டு தட்டுமா? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? கோயிலுக்குப்பா. ஏன் கேக்குற? 2 பேருமா? ஆமாப்பா. ஏன் சார் எதுவும் பேச மாட்டாரா? டேய், எந்த கோயில்டா? கபாலீஸ்வரர் சாரதி கோயில். அது இல்லப்பா, மயிலாப்பூர் பார்த்தசாரதி கோயில் போயிட்டு அப்படியே திருவல்லிக்கேணியில இருக்கிற கபாலீஸ்வரர் கோயில் போயிட்டு வரேன்ப்பா. அதுதான் சொல்றான் அவன். ஏங்க பார்த்தசாரதி கோயில மயிலாப்பூருக்கு மாத்திட்டாங்களா? நான் தான்ப்பா மாத்தி சொல்லிட்டேன். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் போயிட்டு திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலுக்கு போயிட்டு வரோம்ப்பா. பாத்தியாக்கா, மேயிற மாட்ட நக்கர மாடு கெடுக்கிற மாதிரி இந்த திருட்டு பையில காப்பாத்த அம்மாவும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப யார் திருடங்கற? ஐயோ, நீ கொஞ்சம் சும்மா இருடா. மயிலு, அவன் சின்ன பையன், ஏதோ கோவத்துல பேசுறான்பா. அக்கா, அம்மா உள்ள கூட்டிட்டு போ. அம்மா நீ உள்ள வா. மா, நீ சும்மா இருடா. நீ கொஞ்சம் சும்மா இருமா. கொஞ்சம் இப்ப அமைதியா நான் இரு. என்ன பண்ணிட்டேன், என்ன தப்பு பண்ணிட்டேன் நடு வீட்ல நிக்க வச்சு சார் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு. திருட்டு ராஸ்கல். மயிலு, மயிலு, மயிலப்பா, எவ்வளவு தைரியம் இருந்தா சீனா யாரா கத்து கொடுத்தது? யார் கத்து கொடுத்தது? நீ பண்ணுவியா? பண்ணுவியா? பதில் பேசுறா. டேய், வெளிய அக்கிரமம் பண்றவங்களே அக்கு வேற ஆணி வேற பிரிக்கிறவனா? ஏன் வீட்லயே வா. டேய், எச்சபால குடிச்சு வளர்ந்து வந்தானடா நீ. உனக்கு என்ன அந்த திருட்டு புத்தி? ஆவடிச்சிருக்க. மா, நீ தான் உனக்கு சப்போர்ட் பண்ணி கெடுக்குற. திருந்தவே மாட்டேன். ஏண்டா இவ்ளோ அடி வாங்கியும் பேசாம இருக்கியே? இனிமே இப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி அவன்கிட்ட மன்னிப்பு கேளேண்டா. நீ எல்லாம் திருந்தவே மாட்டேடா.